ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தா எல்லாவித விடுவித்தார். ஆண்டவரை செவி கொடுத்தா எல்லாவித பயத்து நின்று நடனமாடி கையை தட்டி ஆராதிப்போ ஏசப்பாவை பார்த்து ஆண்டவரை காலமு ஆமே அவர் புகழ் எப்பொழுது ஏசப்பா புகழ் ஆண்டவரை காலமு அவர் புகழ் எப்பொழுது நாவில் ஒலிக்கே அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே வெட்கப்பட்டு போவதே இல்ல பார்த்ததால் பிரகாசமானே வெட்கப்பட்டு போவதே இல்ல நடனமாடி நன்றி சொல்லுவோம் நன்றி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் திரும்ப சொல்லுவோம் நடனமாடி ஓ நடனமாடி திரும்ப சொல்லுங்க அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே வெட்கப்பட்டு போவதே இல்ல அவரை நோக்கி வெட்கப்பட்டு போகவே இல்ல நடனமாடி நன்றி சொல்லுவோ நடனமாடி நன்றி சொல்லுவோ ஆண்டவரை போற்றிடுவோ அவர் புகழ் நாவில் ஒலிக்கே ஆண்டவரை அவர் புகழ் எப்பொழுது நாவில் ஒலி கர்த்தர் நல்லவர் சுவைத்து பாருங்கள் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள் கர்த்தர் சுவைத்து பாருங்கள் அவரை நம்பும் பாக்கியவான்கள் நடனமாடி சொல்லுவோ நடனமாடி நன்றி சொல்லு ஓ ஆண்டவரை காலமு அவர் புகழ் எப்பொழுது நாவில் ஒலிக்கே ஓ அவர் புகழ் எப்பொழுது நாவில் ஒலி பிள்ளை நான் கூப்பிட்டேன் பதில் தந்தாரே நெருக்கடிகள் அனைத்து நின்று விடுவித்தாரே கூப்பிட்டேன் எல்லாம் சொல்லி ஆராதிப்போ அனைத்து நின்று தாரே நடனமாடி நன்றி சொல்லு ஏசப்பா உம்மை ஆராதிக்கிறோம் அவரை காலமே ஓ அவர் புகழ் எப்பொழுது நாவில் ஒலிக்கே காலமே போற்றிடுவோ சிங்க குட்டி உணவின்றி பட்டினி கிடக்கு குறைவே இல்ல சிங்க குட்டி பட்டினி கிடக்கு ஆண்டவரை நாடுவோர்க்கு நடனமாடி நன்றி சொல்லுவோ நன்றி சொல்லுவோ ஆண்டவரை காலமு ஓ அவர் புகழ் எப்பொழுது நாவில் ஒலிக்கே போற்றிடுவே அவர் புகழ் எப்பொழுது ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார் எல்லாவித பயத்து நின்று விடுவித்தார் தேடினே செவி கொடுத்தார் எல்லாவித விடுவித்தார் நடனமாடி எல்லா பயமும் போயிட்டு நடனமாடி நன்றி சொல்லுவோ ஆண்டவரை நன்றி அப்பா நாவில் ஒலிக்கே ஆண்டவரை காலமும் நாவில் ஒலிக்கே சொல்லுவோ ஆண்டவரை காலமும் போற்றிடுவோம் அவர் புகழ் எப்பொழுது நாவில் ஒலி எபினேசருக்கு புது பாடல் பாடுவே பாசத்தோடு தினம் தினம் பாடுவே எபினேசருக்கு புது பாடல் பாடுவே ஆனந்தமே
அப்பாவும் சமூகத்திலே ஏசப்பா பார்த்து ஆனந்தமே அப்பாவும் சமூகத்திலே எபினேசருக்கு புது பாடல் பாடுவே பாசத்தோடு தினம் தினம் எத்தனை பேர் பாசத்தோடு நேசருக்கு புது பாடல் பாசத்தோடு பாடுவே புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறே அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னைய புல்லுள்ள இடங்களில் ஓ அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்க்கிறே ஆனந்தமே அப்பா உங்க சமூகத்திலே ஆனந்தமே அப்பா உன் சமூகத்திலே எபினேசருக்கு கர்த்தருடைய மகிமை சபை நிரப்படும் அப்பா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் எபினேசருக்கு புது பாடுவே பாடுவே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறே குறை ஒன்றும் எனக்கு இல்லை விசுவாசத்தோடு மேய்ப்பராயிருக்கிறே எனக்கு இல்லையே ஆனந்தமே என்னாலும் அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தமே அப்பாவும் சமூகத்திலே எபினேசருக்கு புது பாடல் பாடும் ஆராதனை செலுத்துவோம் ஒரு துதி இறங்கட்டு எபினேசருக்கு புது பாடல் ஆராதிப்போம் அப்பாவை பாடுவே புது உயிர் தினம் தருகிறே ஆன்மாவை தேற்றி மகிழ்கிறே தினம் தருகிறே தேற்றி மகிழ்கிறே ஓ என்னாலுமே அப்பா ஓ சமூகத்திலே அப்பாவும் சமூகத்திலே எல்லாம் சொல்லுங்க ஆனந்தமே அப்பாவும் சமூகத்திலே நன்மையே கிருபையே தொடருமே உயிரோடே வாழு நாளெல்லாம் ஓ நன்மையே கிருபையே விசுவாசத்தோடு நாளெல்லாம் அதனால ஆனந்தமே அப்பாவும் சமூகத்தில் கரங்களை தட்டி ஆனந்தமே அப்பாவும் சமூகத்திலே எபினேசருக்கு புது பாடல் பாடுவே பாசத்தோடு தினம் தினம் பாடுவே நேசருக்கு புது பாடல் பாடுவே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலே நான் பயப்படே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலே அமே நான் பயப்படே ஆனந்தமே என்னாலுமே சமூகத்திலே ஆனந்தமே என்னாலுமே கையத்தடி சொல்லுவோம் ஆனந்தமே அப்பாவோ சமூகத்தில் நன்மையே நன்மையே கிருபையே தொடருமே உயிரோடு வாழு ஆமே நன்மையே கிருபையே ஓ ராபால சந்தோரபாலபா நாளலா ஆனந்தமே என்னாலுமே சமூகத்திலே ஆனந்தம் என்னாலுமே வாதை உந்தன் கூடாரத்தை மகனே பொல்லாப்பு நேரிடாது கரங்களை தட்டி
வாதை உந்தன் எங்க கூடாரத்தை ஆவியில நிறைந்து பொல்லாப்பு நேரிடாது உன்னதமான கத்தரையே ஆக்கி கொண்டாய் மான கத்தரையே அடைக்கலமான ஓ ஆதாயமாக்கி கொண்டாய் ஆமே அடைக்கலமான ஆராதிப்போ ஆதாயமாக்கி கொண்டாய் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே எங்க வீட்டை வியாதி அணுகாது ஓ நேரிடாதே ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி சாத்தானை ஜெயித்து விட்டோம் இயேசு ரத்தத்தால் ஓ ரத்தத்தின் சாத்தானை ஆமே ஆவி உண்டு அன்றாட வெற்றி உண்டு ஆவி உண்டு ஓ அன்றாட வெற்றி உண்டு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது மகளே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது ஏசப்பா ரத்தத்தை தெளித்து வீட்டு மேல நேரிடாதே மகனே கத்தருக்குள் ஒரு நாள் வீணாகாது ஓ கத்தருக்குள் நம் பாடு ஒரு நாள் வீணாகாது அசையா உறுதியுடன் செயல்படுவோம் நம்பிக்கையோடு அசையாமல் அவே அதிகமாய் செயல்படுவோம் வாதை கூடாரத்தை அணுகாது அக்கினி மதிலா நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறார் நேரிடாது நேரிடாது மகனே அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவா அழைத்தவரோ பரிசுத்தமாக்கிடுவா ஆவியாத் சரீரமெல்லாம் குற்றமின்றி ஆவியாத்மா குற்றமின்றி காத்திடுவா வாதை கூடாரத்தை அணுகாது அமே பொல்லாப்பு நேரிடாது மகன் வாதை உந்தல் அணுகாது மகனே பொல்லாப்பு மகனே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே அசட்டை பண்ணாத மனே ஆரம்பத்தை அசட்டை தொடங்கினவர் அவே சொன்னதை செய்திடுவார் தொடங்கினவர் முடித்து சொன்னதை செய்திடுவார் வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது ஆராதிப்போ அப்பாவை ஏறிடாதே ஆற்றல் அல்ல ஆற்றல் அல்ல சக்தி அல்ல நாளாக ஆற்றல் அல்ல ஓ சக்தி அல்ல நாளாக
சோர்ந்திடாமல் செய்வோ துணையாளர் முன் செல்கிறார். அவே சோர்ந்திடாமல் முன் செல்கிறார். அது எங்கள் சுகமுண்டே மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவு கர்த்தர் கரம் என் மேலங்க கடுக பயம் இல்லைங்க ஏந்திடுவார் என்ன இறுதி வர என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார் இறுதி வர என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவு கர்த்தர் கரம் எங்க மேலங்க பயம் இல்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே அள்ளி அள்ளி கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் கடுகளவு கடுகளவு கர்த்தர் கரம் கடுகளவு ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார் எத்திடுவார் ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார். ஓ எதிரி வந்தார் கர்த்தர் கரம் கடுகளவு பயம் இல்லை. கர்த்தர் கரம் என் மேல கடுகளவே இரத்தத்தாலே என்னை கழுவுகிறார். ரட்சிப்பாலே என்னை உடுத்துகிறார். கழுவுகிறார் ரட்சிப்பாலே ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க ஓ பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் நன்றி அப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சொல்லுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க எல்லாமே பார்த்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில். ஆமே நீங்க இருக்கையில போவதில்லை. அதிசய தேவன் அதிசய தேவன் ஓ ஆலோசனை கர்த்தர் அதிசய தேவன் நீங்க தானே கர்த்தர் நீங்க தானே அதிசய தேவன் சொல்லுங்க. ஆலோசனை கர்த்தர் நீங்க திரும்ப சொல்லுங்க. அதிசய தேவன் ஆலோசனை கர்த்தர் நீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து எல்லா பொறுப்பு அப்பாட்ட ஒப்படைப்போ எல்லாமே
நீங்க எல்லாமே. எல்லாரும் வலது கையை உயர்த்தி திரும்ப சொல்லுங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே. எல்லா பொறுப்பாப்பட சொல்லி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தகப்பனே தாயே நீங்க தானே. தாங்கே சுமதாங்கே. தாயே தகப்பனே நீங்க தானே. சுமதாங்கி நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து ஆராதிப்போ. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. இருள் நீக்கு வெளிச்சம் நீங்க தானே. தேவன் நீங்க தானே. இருள் நீக்கு நீங்க தானே. ரட்சிப்பின் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. யெகோவாயிரே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கர்த்தருடைய பர்வதத்திலே உனக்காக பார்த்து கொள்ளப்படும். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கர்த்தருடைய பர்வதத்திலே உனக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஓ ரபாலா சந்துரா பாபா 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 பாபா. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்ளுவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் யெகோவாயிரா இருக்கிறார். ஓ பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேல. Thank you Holy Spirit. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவரே தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் அப்பா. ஓ ரபாலா சந்துரா பாபா பாபா லாரா. எத்தனை பேர் அந்நிய பாஷையில பேசுவீங்க? ஓ இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியின் மகிமை பலமா இறங்கட்டும் அப்பா. ஆவியானவரே அக்கினி இறங்கட்டும். உனக்காக எல்லாம் பாமை பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கலங்காதே 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 திகையாதே. கர்த்தருடைய பர்வதத்திலே உனக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி. அவர் உயிருள்ள தேவனவர். அவர் ஜீவிக்கிற தேவனவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் ஜீவிக்கிறேன் என்று சொன்னவர். ஓ ரபானா சந்தோரா பலவரி பாபா பலாரா. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் மேலே இயேசு இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. சிலுவையிலே சிந்தின இரத்தம் எங்களுக்காக உனக்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். உன்னை மீட்க, உனக்கு சுகத்தை கொடுக்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, ஏசப்பா பாதத்திலே, பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. எபினேசரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் ஓ சிலுவைக்கு முன்னாடி, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது. சிலுவைக்கு முன்னாடி மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்தில் வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்டவே வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ
ஏசப்பா மறப்பேனோ என்று அனைத்தீரையா, மறப்பேனோ அன்பை நான், மறப்பேனோ மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. எல்லாரும் முழங்கள் படிக்கிட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிடனா மனிதனல்ல, கலங்காதே. ஆண்டவர் உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல, மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலு, தந்தை வெறுத்தாலு, நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலு, நான் உன்னை மறப்பதில்லை. கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். கண் முன்னே நீதானே, நன்றி இயேசு ராஜா. உன்னை நான் உருவாக்கி, கலங்காதே கைவிட நான் மனிதனல்ல, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் உள்ள கையிலே பொறித்து வைத்துள்ளேன், கால பயம் வேண்டாம். உள்ள கையிலே எதிர்கால பயம் வேண்டாம். ஏக்கமெல்லாம் ஈடேறு, கொடுத்த வாக்கு தத்தம். ஆமே, ஏக்கமெல்லாம் ஈடேறு, கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறு. கலங்காதே கைவிட நான் மனிதனல்ல, கலங்காதே
பாட்டு வந்த புதுசுல ஆமென், என் மகன் ஆலன் ஸ்தோத்திரா, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் தூக்கத்தில் இந்த பாட்டு எனக்குள்ள வந்துச்சு சொல்லி சொன்னான். ஏக்கமெல்லாம் ஈடேறும், கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பது இல்லை. எவ்வளவு உண்மையான ஒரு வார்த்தை. ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு மூலமாக நம்மோடு பேசினவன் இந்த காலத்தில் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. உனக்கும் அதே வாக்குத்தத்தம் தான். ஏக்கமெல்லாம் ஈடேறு, கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறு. ஏக்கமெல்லாம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறு, கலங்காதே, கைவிட நான் மனிதன் அல்ல, கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதன் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. உனக்கு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஏக்கமெல்லாம் ஈடேறு, கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுவீங்க? என் ஏக்கமெல்லாம் ஈடேறு, கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறு. திரும்ப சொல்லுங்க பாப்பா. என் ஏக்கமெல்லாம் ஈடேறு, கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறு, கலங்காதே என் மகனே, கைவிட நான். ஓ எவ்வளவு உண்மை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதன் அல்ல. உயிருள்ள ஒரு தேவன் ஒரு செத்து போன ஒரு மனுஷன் ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம். அந்த தரிசனமான தேவனை ஆராதிக்கிறோம். மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரை நான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தின் தேவனே, உன்னதமான கர்த்தாவே, பரிசுத்த வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவே, ஆமே, உம்முடைய குமாரன் மூலமாக உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏசாயா 49 அதில் 23வது வசனத்தை வாசிப்போம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளுக்கும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆமென். ஜெபமனோ. பரலோக பிதாவே, வானத்தை பூமி படைத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆலைக்கிறோம். இந்த வேதத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விலக்கி கற்றுத்தாரும். எங்களோடு பேசுவீராக, வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசுவீராக. எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கு உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது
ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். அதற்கு மேலே ஸ்தோத்திரம், ஆமென், தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். அப்படின்னா உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு உயர்த்தி உன்னை வைப்பேன். ஆமென். ஏன்னா நான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயரத்தில் வைப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன், ஏனென்றால் நான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். கடவுளுக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. யெகோவா, ஆமென், ஸ்தோத்ரா, எல்ரோயி, ஆமென், கர்த்தர், அப்படிலாம் நிறைய பேர்கள் கடவுளுக்கு இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். எப்பொழுது என்றால், நான் உன்னை ஆசீர்வதித்து ஒரு உயரத்திலே நான் உன்னை வைப்பேன். அல்லேலூயா. உன் காலில் விழுந்து அவர்கள் உன் தூசியை நக்குவார்கள் அப்படின்னு சொல்றது. நான் உன்னை ஆசீர்வாதமாக நான் வைப்பேன், அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய் நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். ஆண்டவர் ஒரு சேலஞ்சு பண்ணி, ஆமீன், ஆண்டவர் ஒரு உறுதியாய் சொல்லுகிறார், நான் தேவனாய் இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள கடவுளா இருக்கிறேன். ஆமென். நான் உன் வாழ்க்கையில ஒன்று செய்ய போகிறேன். ஸ்தோத்ரா. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான இடத்துல நான் உன்னை வைப்பேன். ஏனென்றால் எனக்கு நீ காத்திருக்கிறாய். ஆகவே எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்வதற்காக நாம் காத்து இருக்க வேண்டும். ஆமென். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய, ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு நம்மை கொண்டு வர ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தர். ஆகவே நீ எனக்கு காத்திரு. ஸ்தோத்திரா. ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் போது, ஆமென், ஒரு ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் வரும்போது நீ அறிந்து கொள்ளுவாய், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமையாக அங்கே இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள், ஆமென், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் எகிப்திலே கஷ்டப்படுவார்கள். ஆனால் அங்கே இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வருவார் என்று அவர்களுக்கு கடவுள் வாக்கு கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15 வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் சந்ததியார், ஸ்தோத்திரா, அந்நிய ஜாதி ஒரு நாட்டுல, அவங்களை அறியாத ஒரு தேசத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் தெளிவா ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த தீயில இறங்கி வந்து அவனோடு பேசுகிறார். ஆபிரகாம் பலி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் தெளிவா அவனோடு பேசுகிறார், உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அல்லாத வேறு அந்நிய ஜாதி மக்கள் கையிலே 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள்.
ஆனால் அவர்களை நான் விடுவிப்பேன், அவர்கள் மிகுந்த பொருட்களோடு அங்கே இருந்து திரும்பி வருவார். அல்லேலூயா. 14 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மிகுந்த பொருட்களுடனே அவர்கள் திரும்பி புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பாருங்கள். கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், 400 வருஷம் அவர்கள் காத்திருக்க வேண்டும். உன்னுடைய சந்ததி, உன்னுடைய ஜனங்கள் எகிப்திலே பார்வோனுடைய ஜனங்களால் இராணுவத்தால் உபத்திரவப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். அவர்கள் 400 வருஷம் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமே அவர்கள் மிகுந்த பொருட்களோடு திரும்பி வருவார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, நீ நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அல்லேலூயா. அவனுடைய மரணத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆனா ஜனங்கள் எப்படி திரும்ப வர போறாங்க? மிகுந்த பொருட்களோடு, ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆக இஸ்ரவேலர்கள் எகிப்திலே 400 வருஷம் காத்திருக்கிறார்கள். எங்களை ஆண்டவர் ஒரு நாள் விடுவிப்பார். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோசேப்பு இருக்கிற ஊருக்கு போ, நான் அங்கே உன்னை நடத்துவேன். யோசேப்பு உன்னுடைய கண்ணை மூடுவான், ஆனால் திரும்ப உன் ஜனங்களை அங்கே இருந்து நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா முற்புதாக்களிடத்திலும் கடவுள் உன் ஜனங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய விடுதலைக்காக காத்திருந்தார்கள். எகிப்து என்பது ஒரு பாவ சிறை, ஒரு பாவத்தின் கட்டுகள். அல்லேலூயா. ஒரு சாத்தானுடைய கட்டு நிறைஞ்ச ஒரு இடம் தான் எகிப்து. ஆனா ஆண்டவர் அங்கே இருந்து விடுதலை கொடுப்பார், கானான் தேசத்துக்கு கொண்டு வருவார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வருவார் என்பது கடவுளுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது நாமும் நிறைய சாத்தானுடைய பிடியில தான் கிடக்கிறோம், பாவத்தில் கிடக்கிறோம், நம்மை அடிமைப்படுத்துகிற பிசாசு இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் எகிப்தின் காலவாயிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். ஆமென். சாத்தான் பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பேன். தரித்திரங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் ஓடி போகும், உன்னுடைய வறுமை ஒரு நாள் அழியும். அல்லேலூயா. மிகுந்த பொருட்களோடு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்றுதான் கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய விடுதலைக்காக, ஆமென், ஸ்தோத்திரம், இரட்சிப்புக்காக அங்கே காத்திருந்தார்கள். யாத்திராகமோ 4வது அதிகாரம் 29 31 வரை வாசிப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 29 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருந்த அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரர், என் சேஷ்ட புத்திரர், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரரை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பானாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 29 31 வரை. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அங்கே மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்குவதற்காக எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. எகிப்தில் இருந்து உன் ஜனங்களை நான் விடுவிப்பேன். 400 வருஷம் சொன்னது 430 வருஷமாய் மாறிவிட்டது. ஏனென்றால் இடையிலே ஸ்தோத்ரா சில லேட் ஆயிருச்சு, அதனால ஒரு 30 வருஷம் கூட ஆயிருச்சு. ஆனால் ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் எகிப்துக்கு அனுப்புகிறார். அவர்கள் போய் அடையாளங்களை, அற்புதங்களை செய்கிறார்கள்.
அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே ஆரோனு போய் இஸ்ரவேலர்களை சந்தித்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. ஆகவே ஜனங்கள் கடவுள் நம்மை சந்தித்தார் என்று ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தினார்கள். இஸ்ரவேல் மக்கள் மூப்பரை எல்லாம் கூடி வர செய்து, ஆமென், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு போக போகிறார் என்கிற சந்தோஷமான காரியத்தை இஸ்ரவேலர்கள் கேட்ட பொழுது கடவுளை அவர்கள் தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் படு உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று அவர்கள் கேட்டபொழுது தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய விடுதலைக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவர் மோசே ஆரோனை அனுப்புகிறார். தேவ பிள்ளையே, கடவுள் ஒன்று சொல்லுவார் என்றால் அது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமி அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்ரா, ஆண்டவர் மோசே ஆரோனை அனுப்பி இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய திட்டத்தோடு கொண்டு போனார். 31வது வசனத்தை திரும்ப வாசிங்க. யாத்திராகமம் 4:31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பாருங்கள், ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவரை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்க வந்துவிட்டார், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறப்போகிறது என்று நீங்களும் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறீர்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேலர்களை சந்தித்தார், அவர்கள் படுகிற உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார். அநேக உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். பார்வோனுடைய ராணுவத்தாலே மிகுந்த கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். நாம படுற கஷ்டங்கள் அல்ல, பயங்கரமான உபத்திரவங்களை இஸ்ரவேலர்கள் அனுபவித்தார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, ஏனென்றால் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரா, உபத்திரவங்களை நாம் படுகிற உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று கேட்ட பொழுது தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னதை கண்டிப்பாய் செய்து முடிப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதைத்தான் செய்வார். கடவுள் மேல நீ நம்பிக்கையாயிரு. உன்னை உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவா, கஷ்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவா. நீ படுகிற எல்லா விதமான பாடுகள் ஒரு நாள் மாறப்போகிறது. அல்லேலூயா. உன்னை விடுவிக்கும்படி ஆண்டவர் இறங்கி வந்து உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17 21 வரை வாசிப்போம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்ரா, 17ஆம் அதிகாரத்தில் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களை இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரராலும் வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது உலக மக்கள் நினைப்பார்கள், அவர்கள் கும்பிடுகிற கடவுள் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வல்லமையுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து ராணுவம் கடல்ல விழுந்து வெள்ளம் குடித்து சாவார்கள், அப்பொழுது அறிந்து கொள்ளுவார்கள் நான் கர்த்தர் என்பது. அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு வைராக்கியமான தேவன். நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய, உன்னுடைய சத்துருக்களை அழித்து போட, உன்னுடைய எதிரிகளை தண்ணியிலே கொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திர சவால் விட்டு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. கடல் ரெண்டா பிளக்கும், உன்னுடைய எதிரிகள் தண்ணியிலே விழுவார்கள். அவனுடைய இராணுவத்தால், அவனுடைய ரதங்களால், அவனுடைய குதிரை வீரரால் நான் மகிமைப்படுவேன். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவாய் அப்பொழுது. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு காத்திரு. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே 400 வருஷம் காத்திருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். நான் கர்த்தர். அல்லேலூயா. இந்த ராமேஸ்வர தீவில உனக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்ய போகிறார். ஜனங்கள் நினைப்பார்கள், அவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, பயிரிடுகிறவன் முன்மாறிக்கா பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், விவசாயி ஒரு விதையை விதைத்துட்டு, ஒரு முன்மாறி சொல்றது அது ஒரு மலை, பின்மாறி சொல்றது அது ஒரு மலை. ஆகவே விதையை விதைத்துட்டு முன்மாறி பின்மாரிக்காக தன்னுடைய பலனை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் நீடிய பொறுமையோடு அவன் காத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் விதையை விதைச்சிட்டு காத்திருக்கிறான். மழை வரும். முன்மாறி மழை வரும், பின்மாறி மழை வரும். அந்த மழை வரும்போது என்னுடைய நெல்லுகள் விளைஞ்சு அது முத்தி ஸ்தோத்திரா ஒரு அறுவடைக்கு தயாராகிறது. அதுவரை அவன் காத்திருக்கிறான். அல்லேலூயா. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நல்ல பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நாமும் நீடிய பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு காத்திரு, நீடிய பொறுமையோடு காத்திரு. ஸ்தோத்திர. காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. இருதயங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நாம் அதுக்காக காத்திருக்க வேண்டும். ஆகவே உங்கள் இருதயங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். ஒரு காரியத்துக்காக காத்திருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் சோர்ந்து போகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 12:13-12. நெடுங்காலமாய் காத்திருத்தல், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஒரு விவசாயி அவன் ஸ்தோத்திர காத்திருக்கிறான். முன்மாறி பின்மாரி மழைக்காக காத்திருக்கிறான். காத்திருக்கும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும். தேவ பிள்ளையே, நீ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நீயும் காத்திருக்கலாம். காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். அதனாலதான் இருதயத்தை இளைக்க விடக்கூடாது, இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும், விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு தேவ அன்பினால் நிறைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற நீங்கள் காத்திருங்கள் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். அதனாலதான் அங்கே பைபிள் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமென் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நெடுங்காலமா காத்திருக்கிறாயா, அது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது ஒரு நாள் வரப்போகிறது. ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் கேட்கப்பட போகிறது. ஆண்டவருடைய மன்றாட்டை ஒரு நாள் கேட்க போகிறார். அப்போ அவன் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலர்கள் எகிப்திலே விடுதலைக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் கடல் இரண்டாக பிளந்தது. எகிப்து ராணுவம் கடல்ல விழுந்தது. மிரியாமும் ஆமே ராணுவ வீரர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கானான் தேசத்துக்கு வந்த பொழுதோ அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆமே பழங்கள் நிறைஞ்ச தேசம், எண்ணெய் ஆறா ஓடுகிற ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் தேசத்தில் அவன் வந்த பொழுது அவர்கள் அந்த நாடை பார்த்துட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சார்கள். நம்முடைய ஆண்டவர் ஒரு கஞ்சத்தனமான ஒரு தேவன் அல்ல. உனக்கு ஒரு கொஞ்சத்தை கொடுத்துட்டு உன்னை ஏமாத்த மாட்டார். அல்லேலூயா. ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நிறைவான நன்மையை நம்முடைய தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல காணப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் குழந்தைக்காக காத்திருந்தார். ஆதியாகம புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். எத்தனை வருஷமா சொல்லுகிறாரு? 25 வருஷமா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குழந்தையை, ஆண் குழந்தையை தருவேன். ஆனா ஈசாக், ஆபிரகாம் ஆமென் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. 25 வருஷமா ஆபிரகாம் காத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் நிறைவேறும். அல்லேலூயா. இடையிலே ஆபிரகாமுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. இஸ்மவேல் உமக்கு முன்னாடி பிழைப்பானாக. ஒரு பெரிய விசுவாச தந்தை ஆபிரகாம், அவனே சோர்ந்து போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஒரு குழந்தைக்காக கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடனே குழந்தை கொடுக்கல? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடனே குழந்தை கொடுத்திருந்தா அவன் ஒரு நல்ல விசுவாசியா இருந்திருக்க முடியாது. அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலுமே அதை நல்லதுக்குத்தான் நமக்கு செய்வார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் கழிச்சு ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்தாலும் ஆபிரகாம் கர்த்தரோடு நடக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கல, எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை கொடுத்திருக்கிறீரே என்று கஷ்டப்படல. ஆமே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கடவுள் எனக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒருபோது நீங்கள் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க கூடாது. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு மகனை தருவேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. அல்லேலூயா. பேரெல்லாம் சொல்லுகிறார், ஆனா ஆபிரகாம் காத்திருக்கிறார். ஆமென்.
நீங்களும் கர்த்தருக்காக காத்திருங்கள். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நிறைவேறும். ஆமென். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆனால் தேவ அவன் ஏற்ற காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது நடந்தது. அல்லேலூயா. ஆகவே கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை சாமே தளர்ந்து போகாத. அவர் மேல் உள்ள விசுவாசம் உனக்குள்ளே குறைந்து போக வேண்டாம். அவர் ஒரு உயிர் உள்ள ஒரு தேவனவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாட்சிகளை கேட்டோம். ஆமென். ஆமென். கெமில்டனுடைய ஆமென் ஒரு மயக்க வந்து கடலுக்குள்ள உலாம ஆமென் மடி மேல விழுந்து மடி அவனை மூடி ஐயோ அவனை காணும் சொல்லி அவங்களெல்லாம் தேடி பின்னாடி பார்த்தா அந்த மடிக்குள்ள சுருண்டு உள்ள கிடக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சத்தம் மூச்சு இல்லாம ஒரு மயக்க நிலைமையில கடல்ல விழுந்தா. ஆமென். சுத்தமா சோழி முடிஞ்சது. ஆண்டவர் பாருங்க அவனை ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு உயிருள்ள ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவங்க அம்மா சொன்னாங்க அவன்கிட்ட, நல்ல சபைக்கு வாடா, நல்ல பக்தியாடுறா, அட கொஞ்சம் ஜாலி மூமெண்ட்ல இருப்பா. ஆமென். ஆண்டவர் பாருங்க. ஆமென். அவனுக்குள்ளே ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு தெரியும் என்னை காப்பாற்றின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்காக நான் உயிருள்ள நாள் வரை அவரே நான் பக்தியோடு வாழ்வேன். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்காத. ஆமென். எப்பொழுதும் நீ ஆண்டவருக்கு பயந்துரு, அவர் ஆராதி, விசுவாசத்தோடு நீ காத்துரு. உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 21 அதிகாரத்துல 1வது வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, இப்ப குழந்தை பிறந்துருச்சு. அல்லேலூயா. ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு சாராள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். ஆனா 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில். ஆமென். ஆபிரகாம் அவசரப்பட்டா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குறித்திருந்த ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். உனக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உன் இருதயம் சோர்ந்து போகக்கூடாது. உன் இருதயம் இழப்படைஞ்சிராம நீ பார்த்துக்கொள்ளணும். உன் விசுவாசம் குன்றி போயிடக்கூடாது. ஆமென். உனக்குள்ள பக்தி பெருகிட்டே இருக்கணும். அவர் மேல நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாம் சோர்ந்து போகும்போது வானத்தை காட்டுகிறார். வானத்து நட்சத்திரங்களை பார் ஆபிரகாமே, இவைகளெல்லாம் எண்ண முடியும் என்றால் அவன் உன் சந்ததிகளை எண்ண முடியும். இவைகளை எண்ண முடியாதென்றால் உன் சந்ததிகளை எண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவர் 5-10 எல்லாம் கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. வானத்து திரட்சி வெள்ளியை போல ஆண்டவர் சந்ததிகளை தருகிற ஒரு தேவன். சந்ததியவே அப்படி கொடுப்பார் என்றால் ஆமென். எபேசியர் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே உன்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கே அவர் ஆசீர்வதித்திருக்காரா? அவன் சுரங்கத்துக்குள்ள இல்ல. அல்லேலூயா. பூமிக்கு அடியில் அல்ல, உன்னதங்களிலே. அல்லேலூயா. ஆமென். உன்னதங்களிலேயே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சகல ஆசீர்வாதத்தினால அவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாத. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் ஒரு ஜீவிக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். ஏசாயா 40வது அதிகாரத்துல 30-31 வாசிங்க. ஏசாயா 40-30-31. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். பாருங்கள், இங்கே வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆமென்.
அப்படி என்றால் வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆமென். ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? அந்த வயதுல தான் அவன் என்னை நம்ப மாட்டான். அல்லேலூயா. அந்த வயதுல தான் எனக்காக அவன் காத்திருக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு வாலிப முறுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, வாலிபர்கள் இடறி விழுவார்கள். அல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாலிபம் ஒரு மாயை தான். அல்லேலூயா. வாலிபம் மறைஞ்சு போகிற ஒரு மாயையான ஒரு காலம். அந்த காலத்தில் நீ ஆண்டவரை விட்டு விளைகிறாத. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு சோர்ந்து போயிடாத. அல்லேலூயா. இடறி விழுந்துராத. நீயும் கர்த்தருக்காக காத்திரு. அல்லேலூயா. வயசானவங்க தான் கர்த்தருக்காக காத்திருக்கணும் இல்ல. ஆமே. வாலிபனே நீ இடறி விழுவாய், இளைஞனே நீ சோர்ந்து போவாய். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. வாலிபம் கர்த்தருக்காக. ஆமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வாலிபத்தை ஆண்டவர் பாதத்தில் வைங்க. அல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. வாலிபம் அப்பா பாதத்தில் வைங்க. அல்லேலூயா. வாலிபத்தை வைத்து கர்த்தரை விட்டு விலகி போகாதீங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. வாலிப வயதில் உற்சாகமாக வேலை செய்யணும். ஆனால் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது வயசானவங்கள்ட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. ஆமே. ஞானமான காரியத்துக்கு வாலிபனாயிரு. ஆமே. தப்பான காரியத்துக்கு முதிர் வயதுள்ளவனா. ஆமேன். ஒரு முதிர்ச்சியான ஒரு மனுஷனா நீ சிந்தித்து பாரு. அல்லேலூயா. ஞானமான காரியத்துக்கு அல்ல உழைப்பதற்கு வாலிபனை போல செயல்படு. ஆனா வேறு காரியங்களை நீ முடிவெடுக்கும் பொழுது ஒரு முதிர்ச்சியான மனிதனை போல நீ சிந்தித்து பார்த்துக்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம், அவன் ஒரு முடிவெடுத்தா. வாலிபர்களை கூப்பிட்டு கேட்டான். அவர்கள் தப்பான ஆலோசனை சொன்னார்கள். அதனாலே அவனுடைய ராஜ்யம் உடைந்தது. ஆமென். ரெகொபெயாமுடைய ஆட்சி அவை உடைஞ்சு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஏன்? அவன் வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்டான். நல்ல காரியங்களை வாலிப பலத்தோடு செய்ய. ஆனால் ஒரு முடிவெடுக்கும் பொழுது முதிர்ச்சியானவங்கள்ட்ட வயசானவங்கள்ட்ட கேளு. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. அவன் அந்த மாதிரி ஒரு மனுஷன் வாலிப பிள்ளைகள் கடந்து போவார்கள் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அவர்கள் உயருவார்கள். அவர்களோடு கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். தேவ பிள்ளையே, ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபர்கள் இடறி விழுவார்கள், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, ஆமென். கர்த்தர் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். இது எத்தனையோ நேரம் தேவதூத ஆபிரகாம்கிட்ட, உனக்கு ஒரு மகன் பிறப்பா, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவர் நமக்கு குழந்தை கொடுக்கும்போது பேரெல்லாம் சொல்லுவாரா? சொல்லுவார். அல்லேலூயா. நமக்கு பேரெல்லாம் சொல்லுவார். இந்த பேரை நீ வைன்னு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சில பேர் வைப்பாங்க. அம்மா பேரில் ஒரு பேரை எடுத்துக்கிட்டு, அல்லேலூயா, அப்பா பேரில் ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டை எடுத்து, ஆமென், ஸ்தோத்ரா, அப்படி ஏதாவது வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்பா பேர் அம்மா பேரை எடுத்து பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து, ஆமென், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அல்லேலூயா. அது ஸ்தோத்ரா. பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை எடுக்கணும். ஆமென். சில பேர் என்ன பேர் வைப்பாங்க? சிம்சோன்னு பேர் வைப்பாங்க. நல்ல பேரா? அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமென். அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது. பைபிள்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் நல்ல பேர் எடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆமென். அந்த மாதிரி கடவுள் நமக்கு பேர் கொடுப்பா. குழந்தையை தரும்பொழுது பேரையும் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு ஈசாக்கு என்று நீ பேர் வை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே ஆபிரகாம் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். சகரியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவருக்கு ஒரு குழந்தை தருவேன், அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? யோவான்னு பேர் வை. ஆனால் வாய் ஊமையா போயிருச்சு. ஆமென். ஆமென். சகரியாவுக்கு வாய் ஊமையா போயிருச்சு. ஆனால் அவன் ஒரு பேப்பரை எடுத்து அவன் எழுதுகிறான், யோவான் என்று இந்த குழந்தைக்கு பேர் வைங்க. ஆமென். அந்த ஊர்க்காரங்களா கேட்குறாங்க, இந்த மாதிரி பேர் உங்கள் முற்புதாக்கள்ல யாருக்குமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இந்த பேரை தான் நீங்கள் வைங்க. ஏன்னா கடவுள் அவனுக்கு சொல்லியிருக்கிறார், உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன், அவனுக்கு யோவான்னு பேர் வை. அந்த குழந்தைக்கு யோவான்னு பேர் வச்ச உடனே அவன் சகரியாவுடைய வாய் பேச ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், குழந்தையை தந்துட்டு சொல்லுகிறார், யோவான்னு பேர் வை. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு உயிருள்ள தேவன் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. நம்முடைய தேவன் குழந்தையும் கொடுப்பார், பேரையும் கொடுப்பார். இந்த மாதிரி கொடுக்கிறவ வேற எதையாவது கொடுக்காம இருப்பாரா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பாவுக்கு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தையும் தருவார். அல்லேலூயா. வீடு தருவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தருவார். அலமே. நல்ல தொழிலை தருவார். ஆமென். தொழில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் 37வது சங்கீதம் 34வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 37:34. ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். போதும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நீ கைக்கொள். யாருடைய வழி? கர்த்தருடைய வழி. இன்னைக்கு நம்ம சபையில விசுவாசியா இருக்கிறோம், கர்த்தருடைய வழியை நாம கைக்கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரங்க அவன் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கர்த்தருடைய வழியை கைக்கொள்ளணும். கை கொள்றாங்களா கொள்ளலையான்னு தெரியல, ஆனால் கை கொள்ளணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தருடைய வழியை கை கொள்ளணும். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய வழியை கை கொள்ளணும். அல்லேலூயா. ஆகவே பைபிள் வசனம் சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொள். சில பேர் தவறா ஓடுவாங்க, ஆனால் நான் எனக்குள்ளே சொல்லிக்கொள்வேன், நான் உங்க வழியில நான் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நான் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், நான் உங்க பாதையில நான் நடந்து வரணும் ஆண்டவரே. நீங்களும் சொல்லணும், ஏசப்பா நான் உங்க பாதையில நான் நடந்து வரணும் ஆண்டவரே. அவர் பாதையை விட்டு விலகி ஓடுவதற்கு நமக்கு ஸ்தோத்திரம் எண்ணங்கள் வரும். அவன் சில சூழ்நிலைகள் வரும், ஆனால் ஓடக்கூடாது. அல்லேலூயா. அவர் பாதையை விட்டு விலகி ஓடுனா நிறைய காசு கிடைக்கும் சொல்லி சில சூழ்நிலைகள் வரும், நிறைய பணம் வரும், பெருமை வரும், ஆனால் ஓடக்கூடாது. அல்லேலூயா. நான் மாத்திரம் அப்படி ஓடுவதே இல்லை. ஆமென். அந்த வழியில தான் நான் ஓடுவேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் சில வருஷத்துக்கு முன்னே நான் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன், ஜெபம் பண்ணுவதற்காக. குளிச்சுட்டு பைபிள் படித்து ஜெபம் பண்ணுவேன். பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வரும்போது ஒரு சத்தம் கேட்குறது, சங்கீதம் 37:34 எடுத்து படின்னு சொல்லி தெளிவான ஒரு சத்தம். தூக்கத்தில் முழிச்சிட்டு அந்த பைபிள் எடுத்து வசனத்தை எடுத்து படித்தா அதில் அப்படி எழுதியிருந்தது. நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தை எவ்வளவு செய்திக்கு எவ்வளவு சூப்பரானது, இதில் செய்தி எடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திரும்ப படிச்சுட்டே இருக்கும்போது திரும்ப தூக்கம் வருது. கொஞ்சம் டயர்டாக பயணம் பண்ணி ஏதோ வந்திருக்கிறேன், திரும்ப தூக்கம் வருது. அப்போ திரும்ப சத்தம் கேட்குது, இந்த வார்த்தை செய்திக்காக அல்ல, இது டல்லஸ் பிரதருக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்று திரும்ப சத்தம் வருது. நான் என்னுடைய நோட்டை எழுதி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் நிறைய நேரம் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி சில சூழ்நிலைகள் வரும், நான் ரொம்ப கோபம் வரும் எனக்கு. ஆமென். கோபம் வந்துச்சுன்னா கண்டாத்தவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமென். அதனால கடவுள் என்று அடிக்கடி சொல்லுவார், நீ சாந்த குணமுள்ளவனா இருக்கணும்,
நீ என் வழியில் நடக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அதனால் ஆண்டவர் என்னைய அப்படி இறுக்கி பிடிப்பார். நீ என் பாதையில் தான் நடக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டு சொல்லுகிறா, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவருடைய வழியை கைக்கொள்ளாம ஊழியம் செஞ்சோம்னா, அவர் வழியை கைக்கொள்ளாம விசுவாச வாழ்க்கையில ஓடினோம்னா ஓடுவ, ஆனா என்னத்தை சோந்தரிக்க மாட்ட, பூமியை சோந்தரிக்க மாட்ட. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, நிறைய நிலங்களை கர்த்தர் உனக்கு தரப்போகிறா, நிறைய ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறா. அவர் வழியை கைக்கொள்ளாம நீ ஓடலாம், ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா, கடந்த காலங்களில் இந்த ஊரில் 3000 ரூபா விசுவாசிகள்கிட்ட வாங்கி ஆமென் ஒரு நிறுவனத்துக்கு அனுப்புனா அவங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்குறோன்னு ஒரு சிஸ்டம் ராமேஸ்வரம் ஃபுல்லாக பரபரப்பாக ராமேஸ்வரம் தீவு ஃபுல்லாக கிடக்குது. அல்லேலூயா, நான் ஆண்டோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், அதுக்குள்ளே போயிடாத. ஆமென், அந்த சிஸ்டம் எங்கிறதுக்குள்ளே போயிடாத, அது ஒரு ஏமாத்து காரியம் அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் என்னோடு பேசினா. நானும் அந்த மீட்டிங்கு போனேன். திருச்சியில் நடக்குது, ஒரு பெரிய சபையில் நடக்குது. வெளிநாட்டிலேருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க. 3000 ரூபா வாங்கித்தாங்க ஒரு விசுவாசிட்ட. 5 லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் ஒரு வீடு கட்டித்தாரோம். இங்கிருந்து நிறைய பாஸ்டர்ஸ் போயிருக்கிறாங்க. அவங்க பேசும்போதே ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ எந்த விசுவாசிட்டையும் காசு வாங்கிறாத. அல்லேலூயா, இங்கே நிறைய தீவில் நிறைய ஊழியக்காரங்க அவங்க சபை விசுவாசிகள்கிட்ட 3000 ரூபா வாங்கி வீடு கட்டு அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அவங்களும் ஏமாந்து போயிட்டாங்க, விசுவாசிகளும் ஏமாந்து போயிட்டாங்க. ஆமென், ஸ்தோத்திரா. ஆகவே ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படியணும், அந்த சத்தத்துக்கு நம்ம கேட்கணும். அவர் வழியை நீ கைகொள். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஊழியத்தில் தடுமாறுற காரியம் இருக்கிறது. அல்லேலூயா, ஊழியத்தில் நிறைய தடுமாறுகிற, அவர் வழியை விட்டு விலகி போகிற நிறைய காரியம் இருக்கிறது. ஆமென். ஆண்டு சொல்வார், என் வழியில மாத்திரம் நீ நடந்து வா. அல்லேலூயா, அது சோதரா. என் வழியை விட்டு நீ விலகிறாத, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை நீ கைக்கொள்ளு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. எங்கேயாவது ஒரு சபை விசுவாசி அவன் ஒரு சண்டை பிரச்சனையோடு அவன் வர்றாங்கன்னா உள்ள வர முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரா. ஏதோ சும்மா அவன் சபையோட்டு சபை வரும்போது அவன் ஸ்தோத்திரா, அங்கே இந்த பாஸ்டருடைய வேதனை நமக்கு வரக்கூடாது. அவன் ஸ்தோத்திரா, ஆத்துமாக்கள் அப்படின்னு ஒரு பெருமை நிறைய வந்தால் நமக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லி அது நினைக்கிறது இல்லை. நான் ஆண்டவர் எனக்கு சொல்றது, கர்த்தருடைய வழியை கைகொள்ளு. அல்லேலூயா, அவர் பாதையிலே நீ நடந்து வா. நீதியா நீ ஊழியம் செய்யணும், நீதியின்படி அவன் நடந்து வரணும். அவன் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுடைய வீட்டுக்குள்ளே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. ஆகவே நீதியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. அதனால இந்த தீவில் நிறைய பேருக்கு தெரியும், யாரும் உள்ள போய் நுழைஞ்சிட முடியாது. அதை பாஸ்டர் நிறைய கேள்வி கேட்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா. ஆக அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம சபையில தங்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வழியை கைக்கொள். ஆமென், அவர் வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பாய். நான் நிறைய பார்த்திருக்கிறேன் ஊழியத்தில் எனக்கு எதிராக வருகிற நிறைய துன்மார்க்கர்களை கர்த்தர் அறுப்புண்டு போக பண்ணுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆக நீ கர்த்தருடைய வழியை கைகொள்ளு, அவருக்கு காத்திருந்து அவர் பாதையில் நடந்து வா. ஒரு நாள் வரப்போகிறது. ஆமென், பூமியை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இயேசு இந்த உலகத்திலே இரட்சிப்பை கொடுக்க வருகிறார் என்று அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் மக்கள் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே 400 வருஷம் இருண்ட காலம்,
மல்கியா தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு இடையில, இயேசு பிறக்கிறதுக்கு இடையில 400 வருஷம் ஒரு இருண்ட காலம் இருந்தது. அந்த இருண்ட காலங்கள்ல கடவுள் இல்லை, வேதம் இல்லை, தரிசனம் இல்லை, கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடுவது இல்லை. இஸ்ரவேல் மக்கள் ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, இயேசு அவன் மெசியா ஒருவர் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் இயேசு தருகிற இரட்சிப்புக்காக காத்திருந்தார்கள். அல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்லுது, கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி அவர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே 400 வருஷம் இருண்ட காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எதுக்காக? இரட்சிப்புக்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே அன்றைக்கு ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆமென். நீ ரட்சிக்கப்படணும். ஆமென். ரட்சிப்புக்காக காத்திருக்கணும், ரட்சிப்புக்காக ஏங்கணும், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கணும். தேவ பிள்ளையே, இஸ்ரவேலர்கள் ரட்சிப்புக்காக காத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25 32 வரை வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 32 வரை. அப்பொழுது சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர அப்படினா இயேசு வருவதற்கு அவன் காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சிமியோன் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தான். இயேசு குழந்தையாக அந்த ஆலயத்துக்குள்ளே அவர்கள் தாய் தகப்பன் கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தையை வாங்கிட்டு சொல்லுகிறான் சிமியோன், ஸ்தோத்திரா, என்னை இப்பொழுது சமாதானத்தோடு போக பண்ணுகிறேன். கொஞ்ச நேரத்தில் அவன் மரிக்க போகிறான். அவன் வயசாயிருச்சு ரொம்ப. அவன் உம்முடைய இரட்சிப்புக்காக நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறான். அந்த இயேசு வருவதற்காக நான் காத்திருந்தேன் என்று சிமியோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று ஆவியினாலே அவனுக்கு ஏவப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலர்கள் இயேசுடைய இரட்சிப்புக்காக, இயேசுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சமாரியா ஸ்திரீ இடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 25 26 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஹல்லேலூயா. மெசியா வருவார், அந்த நாளில் அவர் வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு போதிப்பார் என்று எல்லா மக்களும் சொல்லுகிறாங்க. அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே அவர். ஹல்லேலூயா. நானே அவர், உன்னுடனே பேசுகிற நானே அவர். இயேசு வருகைக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள், இரட்சிப்புக்காக காத்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தருகிற இரட்சிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கடவுள் உங்கள் குடும்பத்தை இரட்சிக்கணும். அவன் இயேசு உங்கள் குடும்பத்துக்குள்ள வரணும், இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ள வரணும், இயேசு உங்கள் வீட்டுக்கு தலைவராக மாறணும். அதுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக பரிசுத்தமாக உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கணும். ஏனோ தானோ என்று உங்கள் வாழ்க்கை காணப்படக்கூடாது. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும், இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வரணும், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும். அதுக்காக உங்க குடும்பம் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு காலம் சபையில் இருக்கிறீர்கள்? ஆமென். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கிறீர்களா? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் அந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஆமென் ஆசீர்வாதம் வரல? ஏன் நம்முடைய குடும்பத்தில் இரட்சிப்பு வரல? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா.
வேத வசனத்தை நீங்க வாசிங்க. உங்க வீட்டில் இருக்கும்போது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கூடி உங்க பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு பைபிள் வசனத்தை சுத்தி வாசிக்க சொல்லுங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இஸ்ரவேலர்கள் ரட்சிப்புக்கு காத்திருந்தார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். சமாரியா ஸ்திரியை ஆண்டவர் மாற்றினார். பாவியான அந்த ஸ்திரீ வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வந்தது. அவள் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற ஒரு பெண்ணாக சமாரியா ஸ்திரீ மாறினார். ஏனென்றால் அவள் சொல்லுகிறார், மெசியா வருவார், அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார் என்று சொன்னார்கள். அவை உன்னோடு பேசுகிற நானே அவர். அல்லேலூயா. இயேசுவுக்காக காத்திருக்கணும். ஆமென். இன்னொன்றுக்காக காத்திருக்கணும், அவர் வருகைக்காக காத்திருக்கணும். ஆமென். பரலோகத்தில் ஒரு நித்திய வீடை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வீட்டுக்காக காத்திருக்கணும். இயேசு ரகசிய வருகைக்காக காத்திருக்கணும். ஆமென். நமக்கு ஒரு நித்தியமான வீடை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே காத்திருப்போம். ஆமென். தரித்திரனாய் லாசரை பார்த்தாங்க. போகிற மனிதன் கேட்குறாங்க, உனக்கு வீடு இல்லையா? எனக்கு ஏசப்பா ஒரு பரலோகத்தில் ஒரு வீடு சொர்க்கத்தில் கட்டி வைத்திருக்கிறார், நான் அதுக்காக காத்திருக்கிறேன். அவன் உயிர் பிரிந்த பொழுது அவனை தேவ தூதர்கள் கொண்டு போய் அந்த சொர்க்கத்தில் ஆபிரகாமுடைய மடின்னு சொல்கிற பரலோகத்தில் கொண்டு போய் விட்டாங்க. அல்லேலூயா. நித்தியமான வீட்டுக்காக காத்திருங்க, இயேசு வருகைக்காக காத்திருங்கள், ரட்சிப்புக்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நானே கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். ஆமென். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை. நானே கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ பேர் வெட்கப்படுறாங்க, அவங்கெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் நீ கர்த்தருக்காக காத்திருந்தீனா ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மனுஷனை நம்பாத. அல்லேலூயா. மனுஷனை காக்கா பிடிச்சே வாழாத. அல்லேலூயா. பூமியில எதையாவது கீழ்த்தரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அல்லேலூயா. கர்த்தர் சித்த இல்லாம எதையுமே ஆசைப்படாத. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ காத்திரு. ஆமென். வேறு எதுக்காகவோ அவலட்சணமான ஆதாயங்களுக்காகவோ காத்திருக்காத. கண்டிப்பா நீ வெட்கப்படுவ. கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. கர்த்தர் என் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய குடும்பத்தில் ஆமென் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர்கள் முகங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். வாடி போகிற மாதிரிலாம் கர்த்தர் கொண்டு போக மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உன் முகம் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உன் முகம் பிரகாசம் அடையும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகத்தில் இந்த வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 17, 18, 21 வரை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையில் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னுடைய வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கைப்போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே யோசுவா ஆமென் ஸ்தோத்திரம் ஆட்களை வேவுக்காரர்களை எரிகோவுக்கு அனுப்பினான். எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஊரு. ஹல்லேலூயா. எரிகோ மதில் மேலே ராகாப் வேசி அங்கே வீடு கட்டி தங்கி இருக்கிறாள். எரிகோ என்பது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு இடம். நாம் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்த ஒரு இடம். ஆமென். அந்நிய தெய்வங்களை வணங்கின ஒரு இடம். பாவங்களை செய்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. எரிகோ என்பது சாபமான ஒரு ஊர் என்று அர்த்தம். அங்கே ஸ்தோத்திரம் அந்த தேசத்தை பிடிக்க போன அவன் யோசுவாவுடைய ஆட்கள் இந்த வேசியுடைய வீட்டுக்குள்ளே, ராகாப் வேசி வீட்டுக்குள்ளே போனார்கள். அல்லேலூயா. ஆனால் அவள் ஏற்கனவே கடவுளால் தொடப்பட்டிருந்தாள்.
அவள் இருதயம் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்தது. கர்த்தரே வானத்திலும் பூமியிலும் தேவனானவர் என்று சிந்தித்து கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. தொழில் வேசி தொழில், ஆனால் சிந்திக்கிறதெல்லாம் கர்த்தரை. அல்லேலூயா. ஆகவே தொழில் வேசி தொழில், சிந்தனை கர்த்தரை குறித்து. எப்பொழுதெல்லாம் அவன் சிந்தனை கர்த்தரை குறித்து வருமோ, கர்த்தருக்கு பயப்படுறது குறித்து வருமோ, கர்த்தர் பெரியவர் என்று என்ன வருமோ, அப்போ நமக்கு நினைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், நமக்கு ஒரு பெரிய மீட்பு வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். வேசி தொழில் இல்லை, தொழில் வேற தொழில். ஆனால் சிந்தையெல்லாம் கர்த்தரை குறித்து பயம் இல்லை. கர்த்தர் சும்மா சேப்புக்குள்ளதா. ஆமென். கர்ச்சீப்பு மாதிரி உள்ளே இருக்காரு. அல்லேலூயா. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, கர்த்தரை கிண்டலா பேசுகிறது. அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. என் நாமத்தை வீணாய் வழங்குகிறவனை தண்டியாமல் விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்ல இருக்கிறார். கர்த்தருடைய அந்த நாமத்துக்கு பயம் இல்லை, மரியாதை இல்லை. அல்லேலூயா. ஆமென். தொழில் வேசி தொழிலே, ஆனா கர்த்தரை குறித்து ஒரு பயம் ராகாப்பு வேசிக்கு. அவ பேரே என்ன தெரியுமா? ராகாப்பு வேசி. அல்லேலூயா. அந்த மதில் மேலே வீடு கட்டியிருக்கா. ஏன் தெரியுமா? பூமியில் வீடு கட்டினா தீ கொளுத்திடுவா வீட்டை அப்படின்னு அந்த ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க. அதனால காம்பவுண்டு மேலே வீடு கட்டியிருக்கிறான். காம்பவுண்டு வாழ்வு 10-15 அடி அகலத்தில் இருந்தது. அதனால அதில் வீடு கட்டியிருக்கிறான். கீழே எங்கள் பக்கத்துல எல்லாம் வீடு கட்டினா தீ கொளுத்திடுவா, அழிச்சிருவோம் குடும்பத்தை அப்படின்னு அந்த ஊருக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒரு அந்நியனை போல ஒரு எங்கேயோ மதில் மேலே வீடு கட்டியிருக்கா. அதான் மரத்து மேலே நினச்சிக்கிறீங்களேன், அங்கே போய் வீடு கட்டியிருக்கிறான். அல்லேலூயா. அந்த தேசத்தை பிடிக்க யோசுவா ராணுவ வீரர்கள் அனுப்பியிருக்கும் போது அவளுக்கு ஒரு பயம் வருது. கர்த்தரே வானத்திலும் பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. ஆமென். அந்த எண்ணம் தான் நேர்மையான ஒரு எண்ணம். அல்லேலூயா. உடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் உனக்கு வாழ்க்கை அமைய போகிறது. அல்லேலூயா. அந்த எண்ணம் வந்துட்டாவே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உனக்கு ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ராகாப்பு வேசிக்கு கடவுளை குறித்து ஒரு பயம் வருது. எங்கள் இருதயம் எல்லாம் அப்படி நடுங்கி கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு. அல்லேலூயா. அந்த 2 பேரையும் அந்த ராகாப்பு வேசி ஒளிச்சு வைத்து மூடி அவ வீட்டுக்கு வர்றாங்க. ராணுவ வீரர்கள் வர்றாங்க. உன் வீட்டுக்கு 2 பேர் வந்தானாம்ல. அவன் என்ன நினைக்கிறான்? அந்த தொழிலுக்கு தான் வந்தான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரா. வந்தாங்க, பாவம் செஞ்சாங்க என்னோட, ஆனால் இருட்டு படுக்கணும் போயிட்டாங்க. அப்படியே எங்கே போனாங்க? இது வழி தான் போனாங்க. நீங்கள் இங்கிட்டு போனா நீங்கள் பிடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல தான் போய்க்கிருப்பாங்க. என்ன சும்மா போய் சொல்லிட்டான். ஆனால் அவங்க 2 பேரையும் மேலே பரன் மேலே படுக்க வச்சு அவங்கள மூடி போட்டிருக்கிறான். அல்லேலூயா. அவளுக்கு என்ன விசுவாசம் பாருங்க. ஆமென். உயிரே போனாலும் இந்த ராணுவ வீரர்களை நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். அவங்களாம் தேட போனாங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு கணிப்பு வந்தது, போயிட்டு எல்லாம் திரும்பி போயிருப்பாங்க காணோன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எழுப்பி சொன்னாங்க, இந்த நாட்டை பிடிக்க வரும்போது என் தகப்பன், தாய், என் அண்ணன், தம்பி, சகோதரர் எல்லாரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த யோசுவாவுடைய ஆட்கள் ஒரு சிகப்பு கயிறை அவள்கிட்ட கொடுத்து, இந்த கயிறை உன் ஜன்னல்ல வெளியே ஜன்னல்ல தொங்க விட்டு கட்டி வை. செக்கச்சவேன்னு ஒரு கயிறை அவன் கட்டி தொங்க விடு. ஆமென். நாங்கள் இந்த நாட்டை பிடிக்க வரும்போது இந்த சிகப்பு கயிறு எந்த வீட்டில் தொங்குதோ அந்த வீடை நாங்கள் அழிக்க மாட்டோம், அங்கே இருக்கிறவங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாராவது வெளியே போயிருந்தா அவன் செத்துருவான். ஆனால் யார் உள்ளே இருக்கிறாங்களோ அவங்க தான் காப்பாற்ற விடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை யோசுவா ஆள்க சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. இந்த சிகப்பு கயிறை கட்டி வச்சுட்டு பல நாட்கள் காத்திருக்கிறான் ராகாப்பு வேசி. அல்லேலூயா. வருவார்கள் வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் என்னை காப்பாற்ற வருவார்கள். அல்லேலூயா. சிகப்பு கயிறுன்னு சொல்லுகிறது ஏசப்பாவுடைய இரத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த இரத்தத்துக்குள்ளே தான் உன் பிள்ளைகள்லாம் இருக்கணும், அந்த இரத்தத்துக்குள்ளே தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் வெளியே போனா செத்துருவாங்க. அல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளையே, அந்த கயித்தை கட்டி வச்சுட்டு அந்த ராகாப்பு வேசி காத்துக்கிட்டே இருக்கிறா. சிகப்பு கயிறை பார்க்கிறா, என்னை ரட்சிக்க வர போறாங்க, என் குடும்பத்தை காப்பாற்ற வர போறாங்க, காத்து கொண்டே இருக்கிறா. உண்மையை வெளியே சொல்லாம இருக்கிறா. காய்கறி வாங்க போறா, மீன் வாங்க போறா, அரிசி வாங்க போறா, யாற்றையுமே சொல்லல. அல்லேலூயா, காத்திருக்கிறா. அல்லேலூயா, என்னை காப்பாற்ற வருவார்கள். ஆமென். நம்மளாம் என்ன செஞ்சிருப்போம்? நம்மளாம் மீன் வாங்க போற இடத்துலயே, காய்கறி வாங்க போற இடத்துலயே, சரி என்ன உன் ஜன்னல்ல ரொம்ப நாளா கயிறு தொங்கிக்கிட்டே இருக்குதே, என்னாச்சு? அந்த கதையை ஏன் கேட்குறிய? ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டு போனா, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், கயிறையும் பார்க்குறோம், அவனையும் பார்க்குறோம், வரவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா? அப்படியே கதை. அவ ராஜாட சொல்லிடுவா, ராஜாவுக்கு எல்லாரையும் போட்டு தீ கொளுத்தி விடுவான். அல்லேலூயா, யார்கிட்டையுமே சொல்லலை. காத்திருக்கிறா, காத்திருக்கிறா. ஆமே, ஸ்தோத்திரா. ஆமே, என்னை கிரச்சிக்க ஆமே ஒரு கூட்டம் வரும், என்னை காப்பாற்ற ஒரு கூட்டம் வரும். அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? ராகாப்புடைய தாய் தந்தை, ஆமே, சகோதரர்கள், சகோதரிகள், இன்னும் நிறைய சொந்தக்காரர்கள் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஓ வாழ்க்கையே ஏசப்பா ரத்தத்துக்குள்ள நீ காத்துக்கிட்டே இரு. அல்லேலூயா. ஏசப்பா ரத்தத்துக்குள்ள உன் பிள்ளைகளோடு சேர்த்து காத்துக்கிட்டே இரு. உன்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறா. அந்த ரத்தத்துக்குள்ள உன்னை பாதுகாத்துக்கிட்டே இரு. அல்லேலூயா. ஆமென். அதை விட்டு நான் வெளியே போக மாட்டேப்பா, அந்த ரத்தத்தை விட்டு என் பிள்ளைகள் போகக்கூடாதியா. ஐயா உள்ளவாயா, ரத்தத்துக்குள்ள வந்துறியா? அவர் ரத்தத்துக்குள்ளேயே நம்ம காத்துக்கிறப்பா. ஒரு நாள் வரப்போவது, ஆமென், ஆயிரக்கணக்கான தூதர்களோடு ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் நம்மை வந்து ரட்சிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவருக்காக காத்துட்டே இரு. இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஒரு நாள் வந்தார்கள், ஆமென், ராணுவ வீரர்கள் உள்ள நுழைஞ்சார்கள். ராகாப்பு வேசியே யோசுவா சொல்லி அனுப்புகிறான். அந்த வேசி வீட்டுக்கு போய், அவன் சொல்லும்போது பேர் சொல்லலை, அந்த வேசியின் வீட்டுக்குள்ள போய் அவள் குடும்பத்தார் எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு வாருங்கள். அந்த 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 நாட்டு மக்களுக்கு தலைவனா இருக்கிற யோசுவா, அந்த வேசி வீட்டுக்குள்ள போங்க, அவ குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துங்க, யாரையும் நீங்க கொல்லக்கூடாது. அப்படியே கூட்டிட்டு வந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பாக அவர் குடும்பத்தை கொண்டு போய் வைத்தார்கள். அல்லேலூயா. மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த நாட்டில் இருந்த எல்லா, எரிகோவில் இருந்த அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களும் செத்து போயிட்டாங்க. ஆனா இவ குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்துரு. சிகப்பு என்கிற ரத்தத்துக்குள்ளே உன் குடும்பம் காத்துரு. ஆமென். ஏசப்பாடு ரத்தத்துக்குள்ளே நீ காத்துரு. ஒரு நாள் வரப்போகுது, உன் குடும்பத்தை ஆண்டவர் மீட்டு எடுப்பா. ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை பாதுகாப்பா. அழிவு உனக்கு வராது, நாசம் மோசம் வராது. ஆமென். அழிவு உன்னை சந்திக்காது, உன் குடும்பத்தை சந்திக்காது. ஏன்? நீ ஏசப்பா ரத்தத்துக்குள்ளே இருக்கிறாய். அல்லேலூயா. யாரும் அவள் குடும்பத்து மேல கை போடக்கூடாது. இந்த வேசியை எப்படி மாறினா தெரியுமா? தாவீது சந்ததியில ஒரு பெரிய தேவ மனுஷன் அவளை கல்யாணம் முடிச்சா. அல்லேலூயா. எங்கே ராகாப்பு வேசி பெயர் எங்கே வந்தது தெரியுமா? தாவீது சந்ததியிலே ஒரு மேன்மையான பட்டியல் அவள் பேர் வந்தது. ராகாப்ப திரும்ப ஒருத்தர் கல்யாணம் முடிச்சா. பெரிய ஒரு, ஆமென், ஸ்தோத்திர, சந்ததியில ஒரு பெரிய மனிதன் கல்யாணம் முடிச்சு. அவள் வயிற்றில் பெரிய கோத்திர தலைவர்கள் பிறந்தார்கள். நீ ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது உன்னை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டா. கோத்திர தலைவர்கள் ராகாப்பு வயிற்றில் பிறந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. நீ இயேசுக்காக நீ காத்திரு. அல்லேலூயா. கலங்காம இரு, தைரியமா இரு. ஏசப்பா ரத்தத்துக்குள்ள உன் பிள்ளைகளை கொண்டு வா. ஏசப்பாவுடைய ரத்த கோட்டைக்குள்ள உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அவருடைய வீட்டுக்குள்ளே இருப்போமையா, அவர் ரத்தத்துக்குள்ளே இருப்போமையா. ஒரு நாள் வரப்போகுது, ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் நமக்கு கொண்டு வர போகிறா. எல்லாரும் முழங்கால் படிடுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.